வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விலாகில் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அது உங்கள் கூட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் விலாகாக. இது வந்து எப்போயுமே நம்ம வீட்டு வாசலில் இந்த தம்பி தான் வந்து காய்கறி எடுத்து வந்து இந்த வண்டியில் விற்பாங்க. நல்ல கம்மியாகவும் இருக்கும், விலை கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியும் அதிகமாக கொடுப்பாங்க. எப்போயுமே இவங்களுக்காண்டி நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே வீடு க்ளீனாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு சேர அதை க்ளீன் பண்ணிட்டா தான். எனக்கு டஸ்ட் அலர்ஜி ரொம்ப இருக்குது. அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் ஆரோக்கியமாக இருப்பேன். ஸ்பெஷலாக அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் இங்கே போட்டிருப்போம் இல்லைங்களா, அதையும் எடுத்துட்டேன். சரி, இதெல்லாம் மெஷினில் போட்டுருவேன். நல்லா வெளியில் உதறிட்டு எடுத்து வந்து மெஷினில் போட்டுருவேன். எனக்கு இது கீழ் வீடு. நான் இந்த இடத்தையெல்லாம் இதே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன்னா இங்கேனா நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எதையுமே பூட்டுற பழக்கம் மூடுற பழக்கமே கிடையாது. ஆனால் வந்து இது கீழ் வீடு. இங்கே ரொம்ப ஆளுங்க போயிட்டே இருப்பாங்க. மேலே போகிறவங்கலாம் கூட மெனக்கெட்டு இந்த பக்கம் நல்ல வெளியிலேருந்து பார்த்தாலும் உள்ளே தெரியும், உள்ளேருந்து பார்த்தாலும் வெளில தெரியும். ஸோ அதுக்காகவே இங்கே 2 பெரிய ஸ்க்ரீன்ஸையும் போட்டிருந்தேன். மேலேயும் ஸ்க்ரீன் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நானே ஏறி போடணும். எனக்கு கொஞ்சம் கூட ஹைட் ஏற பயம். அதனால் அங்கே போடுறதில்ல. இங்கே மட்டும்தானே வியூ தெரியும்னு சொல்லிட்டு இங்கே இந்த 2 ஸ்க்ரீன் போட்டிருந்தேன். சரி, இன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு சில வேலை க்ளீன் பண்ண போகும்போது இன்னொரு பெட்ரூம் ஜன்னல் 2 க்ளீன் பண்ணினேன். அதையும் ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு இதையும் எடுத்துகிட்டு மிஷினில் போடலான்ட்டு. ஓகே, இது என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் லஞ்ச் பேக்கில் இது வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னா பழனி பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பஞ்சாமிர்தம், குங்குமம், அப்புறம் விபூதி இருந்துச்சு. முதல்லாம் பிரசாத டப்பா வேறு மாதிரி இருந்து பார்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாமிக்கிட்டையும் வச்சுட்டு கும்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்துக்கலான்ட்டு. எனக்கு முருகரோட பிரசாதம் வீட்டுக்கு வந்தது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இது வெளிவாசலில் வச்சுருந்த கோலம். இது ஈவினிங் வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். ரொம்பவே சிம்பிளாக. ஆனால் எப்போயுமே நான் சாமிக்கிட்ட மங்கள பொருட்கள்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிடுவோம்ல, அதெல்லாம் வச்சுட்டு தான் கும்பிட்டேன். அதே மாதிரி நேற்று பஞ்சாமிர்தம் பழனிலேருந்து வந்திருந்துச்சு. அதையும் சாமிகிட்டே வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சுக்கிட்டேன்.
வீடியோவில் நான் அதிகமாக நானே டைரெக்டாக இன்வால்வ் ஆகி நான் வீடியோ எடுத்ததில்லைல்ல. இப்போது அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா ஓடி போயிடுவாங்க. எனக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப வெக்கம். கேமராவை பார்த்ததுமே ஓடிடும். இவகிட்ட தான் நான் பேசிகிட்டே இருப்பேன் தனியாக இருக்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது பூனைக்குட்டியோடு இருக்கிறது. ஆனால் அந்த பூனைக்குட்டி உண்மையாக நான் வளர்க்கலைங்க. 100% சொல்கிறேன், நான் வளர்க்கலை. ஆனால் அந்த அம்மா 3 வேளை கண்டிப்பாக இப்போ சாயங்காலம் வருவாங்க, நைட் வருவாங்க, மார்னிங் வருவாங்க. பசிச்சதுன்னா நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. நம்மளை அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பாருங்கள் எடுப்பாங்க. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா ஓடி போயிடுவாங்க. ரொம்ப சீன் போடுவாங்க. எனக்கு அப்படியே பிடிச்சி கடிக்கணும் போல் இருக்கும். என்ன பண்ணுறது? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.